இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டிருக்கும் இடம் கடைசி எல்லைக்கோடு என்று ஒருபோதும் நினைத்து விடாதீங்க. போராடுங்க, ஒருபோதும் பின்னால பார்க்காதீங்க. வெற்றி என்பது முன்னால் பார்த்து ஓடுபவர்களுக்கு தான். சிங்கம் வேட்டையாடும் போது திரும்பி பார்க்கவே பார்க்காது. சிங்கம் தனக்கு எதிரில் எவ்வளவு பெரிய பலமான விலங்கு நின்றாலும் இதுதான் தன்னுடைய உணவு என்று முடிவெடுத்து விட்டால் அவ்வளவுதான். ஒரே லக்கு, ஒரே தாக்குதல். நாமும் சிங்கத்திடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம பைபிள் மோட்டிவேஷன் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம ப்ரெஸ் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிந்த அளவு ஷேர் பண்ணுங்க. முதலாவது, சிங்கம் பயப்படாது. எதையும் எதிர்த்து நின்று சந்திக்கும், எதிர்கொள்ளும் மனப்பான்மை சிங்கத்திற்கு உண்டு. மற்ற விலங்குகள் பயந்து ஓடும்போது சிங்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியா எதிர்த்து நிற்கும். அதனாலதான் சிங்கம் காட்டுக்கு ராஜா. அதுபோல நாமும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் கண்டு பயந்து ஓடவே கூடாது. எக்ஸாம் பேப்பரை பார்த்து பயப்படாதீங்க. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் சமாளித்து நின்று போராட பழகிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, கிங் மைண்ட் செட், ராஜ மனநிலை, தலைமை பண்பு, தலைமைத்துவம். எப்படி வேண்டுமானாலும் சிங்கத்தை சொல்லலாம். அதனாலதான் சிங்கம் காட்டுக்கு ராஜாவா இருக்கு. தலைமைக்கும் தனித்து நிற்கிறதற்கும் தேவை ஒன்றே ஒன்றுதான். அதுதான் தன் நம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். எந்த சந்தேகமும் வளரவே விடக்கூடாது. உங்களால முடியும் அப்படின்னு நீங்க நம்புங்க. மற்றவங்க சொல்லணுன்ற அவசியமே இல்லை. கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். மூன்றாவது, ஒரே லக்கு, ஒரு தாக்குதல், ஒரே கோல் தான். சிங்கம் ஒரு வேட்டையை தேர்வு பண்ணும், அதை மட்டும்தான் வேட்டையாடும். யார்கிட்டையும் திருப்பி திருப்பி கருத்து கேட்காதீங்க. எல்லாவற்றையும் ட்ரை பண்றேன் அப்படின்னு பல விதத்துல எல்லாத்தையும் ட்ரை பண்ணி கன்ஃபியூஸும் ஆகாதீங்க. ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணினீங்க, இதுதான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை மட்டும் அடைகிறதுக்கு என்ன வழி அப்படின்றத பார்த்து முழு பலத்தோட உங்கள் உழைப்பை கொடுங்க. வாய்ப்புகள் எப்பவுமே கிடைக்காது. காத்திருந்து வாய்ப்புகள் வரும்போது அப்படியே கவ்விக்கொள்ள வேண்டும். வாய்ப்பு என்பது அந்த சிங்கத்தை போல கண்களுக்கு இரையாகத்தான் நமக்கு தெரிய வேண்டும். நான்காவது, சிங்கம் அவசரப்படாது. சிங்கங்கள் தன்னுடைய சரியான நேரம் வர்றது வரையில நகராம அமைதியா காத்துட்டு இருக்கோம். எனவே நாமும் தோல்வி அடைந்த உடனே மறுபடியும் உடனே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு எதையும் சிந்திக்காமல் மறுபடியும் தவறை செய்யக்கூடாது. அவசர முடிவு என்பது தோல்வியில்தான் முடியும். எனவே சரியான நேரம் வரும் வரை பொறுமையோடு காத்திருங்க. எங்க தவற விட்டீங்களோ அதை ஆராய்ந்து பார்த்து மறுபடியும் அந்த தவறை செய்யாமல் பார்த்து கொள்ளுங்க. வெற்றி கண்டிப்பாக உங்களுடையது. ஐந்தாவது, சிங்கம் தனியாகத்தான் நடக்கும். காரணம் தைரியம். கூட்டத்தை ஒருபோதும் டிபெண்ட் பண்ணி நடக்காது. சிங்கத்தின் பலன் என்ன என்பது அதற்கு தெரியும். எந்த பாதையில் எப்படி செல்ல வேண்டும் என்று முடிவெடுப்பது அது மட்டும்தான். வேற யாருமே சவால் விட முடியாது. உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பது உங்களுக்கு மட்டும் தெரிந்தால் போதும். எனவே நீங்க அடுத்து எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவெடுங்க. நீங்கள் உங்கள் பாதையை உருவாக்குங்க. நான் தனியா நின்றுட்டு இருக்கேன், என்னை எல்லாருமே தனியா விட்டுட்டாங்க அப்படின்னு கவலைப்படாதீங்க. தனியா விடப்படும் போதுதான் வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். உங்களுடைய திறமை என்ன என்பது நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. எனவே தனித்து நிற்கின்றேன் என்று ஒருபோதும் கவலைப்படாதீங்க. தினமும் தொடர் முயற்சி எடுங்க. வெற்றி உங்களுடையது. ஸோ இப்ப முடிவெடுங்க. உங்களுடைய பயத்தை தூக்கி எறிங்க. தோல்வியை தைரியமாக எதிர்கொண்டு அதில் என்ன தவறு செய்திருக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுங்க. தோல்வி உங்களை தடுக்க முடியாது. கஷ்டங்கள் உங்களை உடைக்கவே முடியாது. இந்த உலகம் உங்களை நிறுத்தவும் முடியாது. போராடுங்க, பின்னால் பார்க்காதீங்க. வெற்றி நிச்சயம். உன் லக்கை நோக்கி ஓடு. பின்னால் இருக்கும் தடைகளை விட்டுவிடு. முன்னிருக்கும் வெற்றியை நோக்கி ஓடு. நீதிமொழிகள் 28 அதிகாரம் 1 வசனம்.
நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நீதியுடன் வாழ்கிறவன் பயப்பட மாட்டான், சிங்கம் போல தைரியமாக இருப்பான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்முடைய பைபிள் மோட்டிவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம்.